வேண்டிய வரம் அருளும் கோவை கோணியம்மன் கோயம்புத்தூர் நகரின் மையத்தில் அமைந்துள்ளது. கோணியம்மன் திருக்கோவில். இந்த கோணியம்மன் துர்கா பரமேஸ்வரியின் வடிவம் ஆவார். கோன் என்றால் அரசன் அல்லது தலைவன் என்பது பொருள். இதுவே பெண்ணை குறிக்கும் போது கோணி என்கிறது. அனைவருக்கும் அரசி, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம், அனைவருக்கும் தலைவி என்கிற பொருளில் இந்த அன்னையே கோணியம்மன் என்று அழைக்கிறார்கள். கோணியம்மன் ஆலயத்தை மையமாக கொண்டே கோயம்புத்தூர் நகரம் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். இந்த ஆலய வரலாறு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கிறது. இருளர் இன மக்களால் 600 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பழங்குடியினரின் ஆட்சி காலத்திற்கு பின்னர் முக்கியத்துவத்தை இழந்த இக்கோவிலை மைசூர் மன்னர் வழிவந்த ஒருவர் மகிஷாசுரமர்த்தினி அமைப்பில் சீரமைத்தார். தொழில் நகரமான கோயம்புத்தூரில் ரயில் நிலையத்திற்கு மிகவும் அருகில் அமைந்துள்ளது கோணியம்மன் ஆலயம். இதன் பிரதான ராஜகோபுரம் விண்ணை தொடும் வகையில் உயர்ந்து நிற்கிறது. 7 நிலைகளை கொண்ட இந்த ராஜகோபுரத்தை கடந்து சென்றதும் 3 நிலை கோபுரம் ஒன்று கோணியம்மன் பெயர் பலகை தாங்கி நிற்கிறது. இவ்வாலயத்தில் தல விருட்சகமாக மகிழ மரம், அரச மரம், நாகலிங்கப்பூ மரம் ஆகிய 3 மரங்கள் உள்ளன. இவற்றில் அரச மரத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி பெண்கள் பலரும் தொட்டில் கட்டி வழிபடுகிறார்கள். வேண்டிய வரங்கள் பலவற்றை தரும் இந்த ஆலயம் குழந்தை வரம் அருளும் தலங்களில் முக்கியமானதாக இருக்கிறது. இக்கோயிலின் தல வரலாறு. கொங்கு நாடான கோயம்புத்தூர் முன்காலத்தில் அடர் மரங்கள் நிறைந்த வனமாக இருந்தது. இருளர்களின் தலைவனான கோவன் என்பவர் அதனை சீர்படுத்தி நகரமாக மாற்றி ஆட்சி புரிந்தார். ஒரு சமயம் அவரது ஆட்சியில் பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் அனைவரும் வாழ வழியின்றி தவித்தனர். அவர்களின் நிலையை கண்டு கலங்கிய கோவன் தனது மக்கள் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் பெற்று பஞ்சம் பிணி இல்லாமல் வாழ்ந்திட வேண்டும் என்பதற்காக வனப்பகுதியில் சிறிய நிலத்தை சீரமைத்து அங்கு கல் ஒன்றை வைத்து அம்மனாக எண்ணி வழிபட்டு வந்தார். இந்த வழிபாட்டிற்கு பிறகு அந்த பகுதி மக்கள் அனைவரும் செழிப்புற்று வாழத் தொடங்கினர். அதன் பின் இருளர்கள் அந்த அம்மனையே தங்களின் குல தெய்வமாக எண்ணி கோவில் கட்டி வழிபடத் தொடங்கினர்.